பாடல்கள் பாடக்கூடியவர்கள். இந்த பாடல்கள் பாடக்கூடியவர்களுக்கு பழைய காலத்து பேர் வந்து பாணர்கள்னு சொல்லுவாங்க. அந்த பாணர்கள்லேருந்து வந்தது தான் பண்ணிலேருந்து வந்தது தான் பாணர்கள். பாணர்கள் பாட்டு பாடுறவங்க, இசையமைப்பாளர்கள். இசை தான் அவங்களோட தொழில். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கதையிலேயே இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தீண்டத்தகாதவர்னு சொல்லுவாங்க. சரியா? தீண்டத்தகாதவர்னு சொல்லிட்டாலே என்ன ஆகும், கிளைமாக்ஸு நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸாம்பிள் நந்தனார். சரியா? நந்தனார்லேயே நமக்கு தெரியும் தீண்டத்தகாதவராக இருந்தால், பக்தராக இருந்தால் அவருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதை கடைசியாக பார்ப்போம். ஆனால் இந்த கதையில் தான் அவரை தீண்டத்தகாதவர்னு சொல்கிறாங்களே தவிர, பாணர்கள் வந்து எந்த காலத்துலேயுமே தீண்டத்தகாதவர்களாக குறிப்பிடப்பட்டது இல்லை. அதுதான் உண்மையும் கூடன்னு வச்சிங்களேன். இவர்களெல்லாம் சோழர்கள் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாங்க. எப்போது சங்க காலத்திலேயே வந்து பாணர்களை வச்சுலாம் பாட்டு வரும்.